தெரிவிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய தர்மதத்தா சபை உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய குளம் என்பது இரண்டவடு குளம் மட்டும்தான். 1000 பாலை வச்சு பொங்குவாங்க. நாங்களும் கொஞ்ச காலத்தில் ஆக்கள் தான் இருந்தாலும் 30 வருஷம் வேண்டாம் இடையில இருந்து வரணும். கனகாயம்பி அம்பாள் கும்பாபிஷேகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிற அம்மாளுக்கு வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் ஈழத்தின் மிக முக்கியமான ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இரணைமடு குளத்துக்கு பக்கத்தில் இருக்க கனகாம்பிகை அம்பாள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நாளைய தினம் குடமுழக்கு நடக்க இருக்குது. இன்றைக்கு என்ன காப்பு இது தொடர்பான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தினுடைய முன்னுக்கே நந்தி இருக்கிறார். அப்படி எங்களை வந்தோம் சொன்னால் வணக்கம் அண்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கனகாம்பி அம்பாள் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்க இருக்குது. சொல்லுங்க, இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்க இருக்குது? கும்பாபிஷேகம் என்பது உண்மையில் என்னென்னு சொன்னால் கும்பாபிஷேகம் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. ஆவர்த்தனம், புனராவர்த்தனம், அனாவர்த்தனம், புனராவர்த்தனம், அந்தரீதம் என சொல்லப்படுகின்ற 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது கும்பாபிஷேகங்கள். கும்பாபிஷேகங்கள் உண்மையில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை என்பது எமது ராசி மண்டலங்களுடைய அடிப்படையிலே வைத்து செய்யப்படுகின்றது. அதையும் ஒரு காரணம். மற்றது கும்பாபிஷேகத்தின் போது இறைவன் முதலாவது 3 வருடங்களும் கருவறையிலும், அடுத்த 3 வருடங்கள் பலிவிடத்திலும், அடுத்த 3 வருடம் கொடித்தம்பத்திலும், அடுத்த 3 வருடம் இறைவன் கோபுரவாசலுக்கும் வந்துவிடுவார். ஆக மொத்தம் 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகள் வெளியில் வந்த இறைவனுடைய சக்தியை மீண்டும் எங்களுடைய கருவறையில் கொண்டு போய் சேர்ப்பது தான் அந்த கும்பாபிஷேகத்தினுடைய நோக்கம். இந்த கும்பாபிஷேகம் எப்படி செய்யப்படுகின்றனால், ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே இந்த 5 பூதங்களையும் ஒருங்கிணைத்து யாகங்கள் வளர்த்து அங்கே எங்களுடைய அண்டசராசத்தில் இருந்த சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த சக்திகளை கும்பத்துக்குள் கொண்டு வந்து கும்பத்தால் செய்கின்ற அபிஷேகம் தான் கும்பாபிஷேகம். இந்த பிரபஞ்சத்திலே கரையற்ற எல்லையற்ற இருக்கின்ற இறைவனை ஒரு எல்லைக்குள் கொண்டு வருவார். ஒரு எல்லைக்கு கொண்டு வரும். இந்த சூரியனிலே நெருப்பு இருக்கின்றது. பேப்பர் எரியும் தன்மை உள்ளது. ஆனால் அந்த நெருப்பை அந்த பேப்பரை எரிய வைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு வில்லையை பாவிக்கணும். குவி வில்லையை பாவிக்க வேண்டும். பாவித்தால் தான் சூரிய சக்தியை நெருப்பாக மாற்ற முடியும். அதே போல பரந்திருக்கின்ற இறைவனுடைய சக்தியை இந்த யாகசாலையின் ஊடாக, இந்த யாகங்கள் வளைப்பதன் ஊடாக, இந்த யாகசாலையில் நடக்கின்ற யாகங்கள் ஊடாக பரந்திருக்கின்ற அந்த சக்தியை ஒருங்கிணைத்து இந்த சக்தியை ஆகாயத்தில் இருக்கின்ற சக்தியை காற்றுக்குள் கொண்டு வருவது, காற்றுக்குள் இருக்கின்ற சக்தியை நெருப்புக்குள் கொண்டு வருவது, நெருப்புக்குள் இருக்கிற சக்தியை நீருக்குள் கொண்டு செல்வது. அந்த நீரின் ஊடாகத்தான் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. உண்மையில் எல்லையற்ற இறைவனை ஒரு எல்லைக்குள் கொண்டு வருவார். எல்லையற்ற இறைவனை ஒரு எல்லைக்குள் கொண்டு வருவார் கும்பாபிஷேகத்தின் சாராம்சம். ஓகே, நல்ல கருத்துக்கள் சொல்லிங்க. நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 யாகசாலைகள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யாகசாலையை ஒரு மிகப்பெரிய கோவிலாக காட்சியளிக்குது. இந்த இடத்துல நிறைய ஐயாக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜகோபுரம் பாருங்கள் எப்படி ஓங்கி நிற்கிதுண்டு. இந்த மிக பிரமாண்ட 108 அடி ராஜகோபுரத்துக்குரிய யாகசாலை இந்த இடத்துல இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, மிக பிரமாண்டமான முறையில் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. முதல் நாள் எண்ணெய் காப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கசானம் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? மயிலசடியில் என்ன காப்புக்கு வந்தீங்களா? என்னெல்லாம் வச்சுட்டு வந்துட்டீங்களோ? ஓகே, இவ்வளோ காலமாக அந்த கோயிலுக்கு வரீங்க? எப்படி இந்த கோயிலை பற்றி நீங்கள் கண்ட ஒரு அற்புதங்கள் சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷப்படுறீங்களா? ஓகே, நன்றி அம்மா, நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா அவருடைய வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே முன்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், பிரமாண்ட ராஜகோபுரம் இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆலய முதலாவது வாசல் பதிக்கப்படுகிறது.
இதனை மது குலத்தின் கரையில் குடியிருக்கும் கருணை சொரியும் கனகாம்பிகையே. எல்லாம் வைக்கப்பட்டிருக்காங்க. அஞ்சன விழிகாணில் சஞ்சலம் பரந்தோறும் அம்மையுணர் தேடி அழுபவர் துயர் போகும். அஞ்சன விழிகாணில் சஞ்சலம் பரந்தோறும் அம்மையுணர் தேடி அழுபவர் துயர் போகும். இப்போ நாங்கள் தொடர்ந்து பிள்ளையாரை நோக்கி செல்கின்றோம். சன்னிதானத்துக்குமான கும்பங்கள் நாளைக்கு பார்க்கலாம். கருணை சொரியும் ஓகே, பிள்ளையார் சன்னிதானத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஓகே, பெண்ணை காப்பு வைக்கும் ஒழுங்குமுறைகள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பிள்ளையார் அம்பாள் கொடிதம்ப பிள்ளை நந்தி பலிபீடம் முருகன் நவக்கிரகங்கள் வைரவர் சந்தேசர் என்று ஒரு ஒழுங்குமுறையில் தான் இதை வைக்கணும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பிள்ளையார் சன்னிதானத்தில் விழ வேண்டும் தேரினில் நீ ஏறி வேதியில் வர வேண்டும் தேரினில் ஆவியர் விழ வேண்டும் காரிருள் கலைந்தோட காற்றன வர வேண்டும் காரிருள் கலைந்தோட காற்றன வர வேண்டும் பேரிகை முழவோடு பேரிடி எழ வேண்டும் பேரிகை முழவோடு பேரிடி எழ வேண்டும் இதனை மடு குளத்தின் கரையில் குடியிருக்கும் கருணை சொரியும் கனகாம்பிகையே மடு குளத்தின் கரையில் குடியிருக்கும் கருணை சொரியும் கனகாம்பிகையே இதனை மடு குளத்தின் கரையில் குடியிருக்கும் கருணை சொரியும் கனகாம்பிகையே. கவிதை பொழிக நெற்றிய குங்குமமியர் மங்களம் நெஞ்சினில் தன்னிடம் சங்கமம் கற்பனையாம் கடந்தது நற்புது கைதொழுவாரிடம் சேரும் இதனை மடு கரையில் குடியிருக்கும் கருணை சொரியும் அஞ்சன விழிகாணில் சஞ்சலம் பரந்தோறும் அம்மையுணரும் அஞ்சன விழிகாணில் சஞ்சலம் பரந்தோறும் அம்மையுணரும் போகும் வஞ்சகரமையில் வாட்டுதல் அறியாயோ மட்டும்தான் இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாம் போகக்கூடிய தருவாயோ இடத்துக்கு வந்துக்கிறோம். கரையில் குடியிருக்கும் கருணை சொரியும் கனகாம்பிகையே
தேரினில் நீ வேதில் வர வேண்டும் தேரினில் அருளாதே வேண்டும் தேரினில் ஏறி வேதியில் வர வேண்டும் தேரினில் அருளாதே ஆவியர் வேண்டும் காரில் கலைந்தோட காரில் கலைந்தோட வேண்டும் ஏரிகை முழவோடு பேரிடியட வேண்டும் ஏரிகை முழவோடு பேரிடியட வேண்டும் இதனை மடுக்குளத்தின் கரையில் குடியிருக்கும் கருணை சொரியும் ஐயாக்களும் இருக்கிறாங்க கருணை சொரியும் ஓகே மக்கள் இருக்கிறாங்க எல்லாரும் கருணை சொரியும் வணக்கம் வணக்கம் கிளிநொச்சியில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கட்டுமானம் கனகாம்பி அம்பாள் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி உங்களுடைய கருத்து. என்னை பொறுத்தளவில் இந்த ஆலயம் ஜோ சுவாமிகள் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அமைவாக இந்த ஆலயம் நீண்ட வரலாறோட அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். ஆனால் இப்பொழுது இந்த ஆலயம் மிக ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை பெற்றிருக்கிறது. அடியவர்களாகிய எங்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கிறது. கொட்டக்கச்சி பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த இனவடு குளத்தின் கீழான பாதையூடாக தொடர்ச்சியாக இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள். இன்றைய நாள் மிகவும் பெருமை மிக்க மகிழ்ச்சி மிக்க ஒரு நிறைவான நாள். நாங்கள் அம்பிகையின் அடியார்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களோடு அம்பிகையின் அருளை பெற்று வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நன்றி நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஐயா இருக்கிறார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அபிசாவில் இருக்கிறீங்க. ஓகே, கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அபிசாவில் ஓகே, இன்னைக்கு நாளைக்கு உங்களுடைய ஓகே நன்றி. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். திருவையாறு கனகாம்பி அம்பாள் இன்னைக்கு 108 அடி உயரமான கோவில் எப்படி எவ்வளோ காலமா என்ன பொறுத்தவரைக்கும் ஓகேம்மா என்ன 6 வருஷமா எனக்கு 7 வயசு உங்களுக்கு 7 வயசு இருக்கும் போது வந்துருக்கீங்க. ஆரம்பத்தில் இருந்து படிப்படியாக சொல்ல முடியாத வளர்ச்சிக்கு வந்தது. கிராம மக்களுக்கு எல்லாருமே அவதான் எல்லாமே அவதான். நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் தடவை இப்படி ஒரு 108 கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு உயரமான நிச்சயமாக தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. எங்கிருந்து பார்த்தாலும் தெரியுது, ஒட்டக்கச்சிலிருந்து பார்த்தாலும் தெரியுது, நடுவந்திலிருந்து பார்த்தாலும் தெரியுது. அப்படி ஒரு பிரமாண்டம். வணக்கம் வணக்கம். இங்கே தான் இருக்கிறீங்க. கனகாம்பி அம்பாள் கும்பாபிஷேகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அம்மாளுக்கு அந்த காலம் தொட்டே எங்களுக்கு அம்மாளுன்ற மகிமை எங்களுக்கு தெரியும். நடக்க போது இங்கே பாருங்க, கோபுரத்துக்கு நேரம் நீங்க அம்பாளை பற்றி சொல்லுங்க. கோபுரத்துக்கு நேரம் அந்த அம்மா இருக்கா, சொல்லுங்க அம்மா. உங்களுக்கு எப்படி சந்தோஷமா? சந்தோஷம். நீங்க எவ்வளவு காலமா கோயிலுக்கு வரீங்க? எவ்வளவு காலமா கோயிலுக்கு வரீங்க? 30 வருஷமா. சின்னதுலேருந்தே வரீங்க. 30 வருஷம் வரணும்.
கணக்கு போட்டு பாருங்க. கருணை சொரியும் இப்போ நீங்கள் 3 ஸ்தானத்தில் போயிட்டு அதை நாங்கள் வந்து வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கும். இந்த இதில் ஒரு ஐயா இருக்கிற ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அங்கிருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் திருநகர்லேருந்து வரோம். திருநகர்லேருந்து வந்திருக்கிறீங்க. கனகாம்ப அம்பாள் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்கிறது. நீங்கள் இன்னைக்கு அப்போ வந்துருக்கீங்க. நாளைக்கு 12 தான் போவோம். இந்த கோயிலுடைய அற்புதம் சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்கள். நாங்கள் சொல்லியில அது என்னதுன்னா நாங்களும் கொஞ்ச காலத்தில் ஆக்கள் தான் இருந்தாலும் ஏதோ அம்மனை பற்றி சொல்கிறேன்னா அம்மனை நாங்கள் வழிபடுறதுல எல்லாருக்கும் ஒரு பெருமை தான். அம்மாவுக்கு இவ்வளவு சுலபமாக நடக்கிறோம் எல்லாருக்கும் பெருமை தான். ஓகே நன்றி ஐயா நன்றி. அம்மா வணக்கம். நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க? வட்டக்கச்சி வட்டக்கச்சியில் வந்துருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ காலம் அந்த கோயிலுக்கு வரீங்க? நாங்கள் 40 வருஷமாக வரீங்க. இந்த காலம் வரலாம். இப்போ இயக்கம் இருந்த காலத்தில் வந்துருக்கீங்களா? இயக்கம் இருந்த காலத்திலே அந்த காலத்தில் எப்படி இந்த கோவில் கோயில் அவட கோயில் எப்பயும் சிறப்பாக தான் பொங்கலும் எல்லாம் ஆயிரம் மாலை வச்சு போவோம். பொங்கல் போவோம். நாங்கள் குளத்தடி மட்டும் போவோம். பொங்கல் பாரு கோபுர தரிசனம் கோழி புண்ணியம் என்று சொல்லுவாங்க. நீங்கள் வட்டக்கச்சிலேருந்தே கும்பிடலாம். நாங்களும் பிள்ளைகளும் நடந்து தான் பார்த்தோம். அப்படி ஒரு இருந்தது அந்த நேரம். அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போவோம். அப்படியான சிறப்பு வாய்ந்த கோயில். நெல்லியில் முதலாவது அவர்கிட்ட எடுத்து வைப்போம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். கோபுரத்துக்கு நேரம் ஒன்று சொல்லுங்க. கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்கிறது. என்ன காப்பு நடந்து கொண்டிருக்குது? கோயில் ஆலயத்தின் சிறப்பை பற்றி சிறப்பு வந்து சொல்லி எங்களால் தீர்க்க இயலாது. அப்படியான ஒரு புதுமையான ஒரு தெய்வம். ஏன்னா எல்லா மக்களும் ஒரு ராஜகோபுரம் கட்டி எங்களை கண்ணால் பார்க்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த காட்சி எல்லாத்துக்குமே கிடைக்காது. அது சரியான ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லைஞ்சிட்டு எங்களோட அடியார்கள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஒத்துழைப்புலாம் செய்திருக்கு. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு புண்ணியம் பண்ணிக்கலாம். ஓகே நன்றி நன்றி. இதுலேயும் ஒரு ஐயா இருக்கார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நாளைக்கு அம்பாளுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறது. இன்றைக்கு என்ன காப்பு ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி இந்த ஆலயம் 1902ஆம் ஆண்டு எண்ணவளக்குளம் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் இலங்கையிலே நீர்ப்பாசன திணைக்களத்தால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய குளம் என்பது இரணவளக்குளம் மட்டும்தான். வேறு ஒன்றிலே வடமாகாணத்திலே மிகப்பெரிய குளம் இரணவளக்குளம். இந்த குளம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே அப்பொழுது பொறியியலாளராக கடமையாற்றவர் டாக்டர் என்ஜினியர் பிரவுன் அவற்றை காலத்தில் தான் இந்த குளம் கட்டப்பட்டது. 1902ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 1920ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. குளம் கட்டி நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் இந்த பெரிய வற்றாத ஜீவநதியான இந்த இடமடு என்ற கரையிலே அங்கே கரையிலே ஒரு சக்தியிடம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அப்போதைய யோக சுவாமிகளின் ஆசீர்வாதமும் அவருடைய முன்முனைப்பும் அவர்தான் இதை முதல் சொல்லியிருந்தார். கட்டாயம் நாங்கள் ஒரு கங்கைக்கரையிலே இடமடு கங்கைக்கரையிலே ஒரு சக்தி மூர்த்தத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த வகையிலே அப்பொழுது அணுகு தொண்டராக அப்பொழுது கடமையாற்றிய அரசாங்க அதிபர் ஸ்ரீகாந்தா அவர்கள் யோகா சுவாமியை அணுகு தொண்டராக இருந்திருந்தார். அப்பொழுது யோகா சுவாமி அவர்களை அணுகி, சுவாமி நாங்கள் இந்த கோயிலை எங்கே ஆரம்பிப்பது என்று கேட்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார் கன்னி நிலமாக இருக்க வேண்டும், வேறு எந்த நிகழ்ச்சியும் அங்கே நடந்திருக்கக்கூடாது. அவ்வாறான ஒரு மேற்கு கரையிலே நீங்கள் ஆலயம் அமைப்பதற்கு நீங்கள் ஒழுங்கு பாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் அணுகு கொண்டதான அரசாங்க அதிபர் அவர்கள் கேட்டார், சுவாமி நாங்கள் மேற்கு கரைக்கு போகிறோம், ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது என்று சொல்ல அவர் சொன்னார், நீங்கள் போங்கடா, அது உங்களுக்கு அம்பாள் காட்டுவாள் வழி என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது என்று சொன்ன உடனே சொன்னார் சுவாமி சொன்னார், கருடன் உங்களுக்கு வழிகாட்டும், நீங்கள் அங்கே போங்க என்று சொன்னார். அந்த கருடன் வந்து குண்டிய பாலை தான் இந்த 2 பாலை, 2 கருடன், 2 கருடன் அதுதான் 2 பாலை. அதுக்காக தான் இது அறிவிடாமல் இருக்கும். அடுத்து அப்பொழுது இவர்கள் கிளிநொச்சியிலிருந்து கோயிலை ஆரம்பிப்பதற்காக இந்த
இப்படிப்பட்ட புனருத்தாரண குழு வெளியிட்ட சமயம் கிளிநொச்சி குளத்தை 5 கார்கள் வெளியிட்டு வந்தார்கள். 5 கார்களும் வெளியிட்டு வந்தபோது கிளிநொச்சி குளத்தில் வளர்ப்புல வரும்போது 2 கருடப்பறவைகள் 2 ஒன்றை ஒன்று தாழ பறக்க ஆரம்பித்தது. அப்போ இதை கண்டவர்கள் சொன்னார்கள் அம்மன் அது. அப்போ அந்த வகையில் கருடப்பறவைகள் 2 அவர்களை கிளிநொச்சி குளத்தில் அவர்களை சந்தித்த கருடப்பறவைகள் தாழப்பறந்து பின் அவர்கள் மீண்டும் வந்து மேற்கு கரையில் நின்றபோது கருடப்பறவைகள் 2 இந்த பாலவரத்தில் அமர்ந்திருந்தது. அப்பொழுது அதைத்தான் இன்றும் இந்த அம்மனின் ஆலயமாக உருவாக்கப்பட்டது. இது 5வது குடமுழுக்கை இந்த அம்மனுக்கு அடியார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எங்களின் அம்மனின் அருள். ஓகே, நன்றி ஐயா, நன்றி. கலைக்க மாட்டீங்களா? எங்கே வந்தீங்க இன்றைக்கி? அதான் என்னத்துக்கு வந்தீங்க? என்ன காப்போக்கியா? என்ன வச்சுட்டீங்களா? எப்படி இருந்தது? சாமியை தொடும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சந்தோஷமாக இருந்ததா? இப்போ நாளைக்கு வருவீங்களா? வாங்குவோண்ணே. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு ஆலயத்துக்குள்ளே செல்ல முடிவதாக எண்ணெய் காப்பு சாத்துகின்ற மங்கள நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எண்ணெய் காப்பு என்று சொல்லக்கூடியது இறைவனை எண்ணெயாலே நாங்கள் தீண்டுவது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேகத்திலே அடியாருடைய கைகள் இறைவனுடைய பட்டு அவர்கள் செய்த பாவங்கள் நீங்க பெற்று அவனுடைய திருவருள் இந்த மண்ணிலே அவர்கள் பிறந்ததுக்கான பலனை பெறுவதுதான் இந்த எண்ணெய் காப்பினுடைய அனுகிரகம் அவர்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி வேண்டால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியும். அதாவது கும்பாச நடைபெறுகின்ற நிகழ்விலே எண்ணெய் காப்பு என்று சொல்லுகின்ற நிகழ்விலே தான் அங்கே செல்ல முடியும். ஆகையினாலே அடியார்கள் இந்த மண்ணிலே இருக்கின்ற அடியார்கள் எல்லாரும் எந்த ஆலயம் என்றாலும் சரி அவர்கள் எண்ணெய் காப்பு தங்களுடைய திருக்கைகளாலே சாத்தக்கூடிய புண்ணிய கைங்கரியங்கள் தான் இறை அருள் திருவருள் கிடைக்கின்ற நிகழ்வு. ஆகையினாலே எம்பெருமாட்டி ஆகிய கனகாம்பி அம்பாளுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் சிறப்பாகவும் மங்களகரமாகவும் இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றி நன்றி. தாயினுடைய குடமுழுக்கிலே கும்பாபிஷேக பெருவிழாவிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நாளைய தினம் கனகாம்பி அம்பாள் இந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. இது இந்த சிறப்பை பற்றி உங்களுடைய எல்லாம் வல்ல வரலாற்று சிறப்பு மிக்க இரண்டு திருவருள் மிகு கனகாம்பி அம்பாள் பெருங்கோவில் அம்பிகையினுடைய ஆலயம் நாளைய தினம் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி 12 நிமிடம் முதல் 10 மணி 56 வரையில் சுபமுகூர்த்த வேளையிலே அன்னை கனகாம்பிகை அம்பாளுக்கும் அன்னையினுடைய புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற 108 அடி ராஜகோபுரத்திற்கும் ஏனைய கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக பெருவிழா இடம்பெற இருக்கின்றது. இலங்கையினுடைய அதுவும் கிளிநொச்சி மாநகரிலே வரலாற்று சிறப்புமிக்க அம்பாள் ஆலயம் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம். ஆகவே பல தேசங்களிலே பல மாவட்டங்களிலே இருந்தாலும் பல பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எண்ணெய் காப்பு வைபவத்திற்கு நாளைய தினம் கும்பாபிஷேகத்திற்கும் வருகை இருக்கின்றார்கள். பல தேசங்களிலே இருந்து பிரசித்தி பெற்ற சிவாச்சாரியர்கள் வந்து கலந்திருக்கின்றார்கள். ஆகவே அற்புதமாக கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளிலே அனைத்து அடியவர்களும் நாளைய தினம் வருகிறது அன்னை கனகாம்பிகை தாயினுடைய குணமுழுக்கிலே கும்பாபிஷேக பெருவிழாவிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் ஆலய பரிவார சபையினர்கள் சார்ந்து. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட முருகானந்தா கல்லூரியினுடைய அதிபர்களோடு இணைஞ்சிருக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரமாணம் என்று சொல்லலாம். நாளைய தினம் கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பற்றி உங்களுடைய கருத்து சார். வரலாற்று பெருமைமிக்க இரணைமடு ஸ்ரீ கனகாம்பி அம்மன் பெருங்கோயிலினுடைய நவதள மற்றும் ஆலயத்தினுடைய திருக்குடமுழுக்கு சிறப்பாக நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. உண்மையிலே இது இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற எல்லோருக்கும் மிகவும் பெருமைக்கும் மகிழ்வுக்கும் உரிய ஒரு விடயம். மிக நீண்ட காலமாக இந்த ஆலயத்துக்கு ஒரு ராஜகோபுரம் வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலிருந்தே பலருக்கு இருந்தது. அது இன்றைய தினம் கைகூடி நாளைய தினம் குடமுழுக்கு காண இருக்கின்றது என்பது ஒரு பெரிய ஒரு மகிழ்வான செய்தி. அந்த வகையிலே இந்த கைங்கரியத்திற்கு அம்பாள் அருள் பாலித்திருக்கிறார். இந்த அருள் பாலிப்பின் காரணமாக இந்த காரியம் நிறைவேறியிருக்கிறது. இதற்கு ஒத்துழைத்த ஒவ்வொருவரும் நாங்கள் கரங்கூப்பி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய
தர்மகத்தா சபையினுடைய அறங்காவலர் சபையினுடைய தலைவராக இருந்து இந்த காரியத்தை மிக நேர்த்தியாக நிறைவு செய்திருக்கின்ற அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய நடராசா சிவகுமார் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதே போல இந்த செயற்பாட்டிலே இணைந்திருந்த செயலாளர் மற்றும் பொருளாளர் ஜெசீலன் அவர்களோடு இணைந்த அறங்காவலர் சபையினர், தர்மகத்தா சபையினர், இந்த மிகப்பெரிய பணிக்காக நிதிக்கொடை வழங்கிய நிதி அனுசரணையாளர்கள் எல்லோருக்குமே நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட சமூகம் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் பெருமைப்படும் வகையிலே இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய அருட்கடாட்சமும் இறைவனுடைய அருள் கிருபையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலும் இந்த செயற்பாட்டுக்காக ஒத்துழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அம்பாளினுடைய அருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம். நன்றி. நன்றி சார். நன்றி. பார்த்தீங்கன்னா பிரசன்ன குருக்கள் வந்திருக்கிறார். பிரசன்ன குருக்கள் அவர்களுடைய ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இரண்டைமேடு குளத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இரண்டைமேடு குளத்தின் பக்கத்தில் இருக்கிற கனகாம்பிகை அம்பாள் ஆலயத்தினுடைய குடும்பங்களுக்கு நாளைக்கு நடக்க இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எண்ணெய் காப்பு நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நடந்திருக்குது. இது தொடர்பான ஒரு காணொலியை நாங்கள் தொகுத்து வழங்கியிருந்தோம். நிச்சயமாக இந்த காணொலி நிறைய பேர் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.